தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. இன்று நாம் தொடர்ந்து யெகோவா ஈரே, நம்முடைய தேவைகளை முன்னமே பார்த்து பூர்த்தி செய்கிற கர்த்தர் என்ற தலைப்பில் நாம் தேவ வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த போதனையை தொடர்ந்து கேளுங்க, இது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நேற்று தான் ஆரம்பித்தோம், ரைட். வாரத்துக்கு இந்த மாதிரி 2 மெசேஜ் பப்ளிஷ் பண்ண போகிறோம் தமிழில், வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். இந்த மெசேஜஸை தொடர்ந்து கேளுங்க, உங்களுக்கு மிகவும் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வெளிப்பாட்டை வைத்து கர்த்தர் என் வாழ்வில் மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார், நிச்சயமாகவே உங்களுக்கும் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஆல்ரைட், ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் பெரியவர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். எங்கள் யெகோவா ஈரே, எங்கள் தேவைகளை முன்னமே கண்டு அவைகளை பூர்த்தி செய்கிற தேவன். தாப்பனே, நீர் பெரியவராக இருக்கிறீர், சர்வ வல்லவராக இருக்கிறீர், அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறீர், மகிமையின் தேவனாக இருக்கிறீர். தாப்பனே, நீர் எங்களுக்கு உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, யெகோவா ஈரே அப்படின்ற உம்முடைய நாமத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய சுபாவத்தை, நீர் செயல்படுகின்ற விதத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் தாப்பனே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு தாப்பனே, அதை அவருடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி மாபெரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய உதவி உண்டாகட்டும். எந்த இடத்துல உதவி தேவையோ அந்த இடத்துல உம்முடைய உதவி உண்டாகட்டும். தாப்பனே, உம்முடைய நல்ல கரம் அவர்கள் மீது நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும். அவருடைய பாதப்படிகளை, அவருடைய வழிகளை நீர் ஆயத்தம் பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, நீர் முன்னமே போய் கோணலானவைகளை செவ்வையாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, உம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்கட்டும். கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான பாதையில் அவர்களை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். நல்ல விசாலமான அகலமான பாதையில் தாப்பனே, நல்ல ஸ்திரமான பாதையில் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். வலுவாமல் தாப்பனே, வலதுபுறம் இடதுபுறம் திசை திரும்பி போகாமல் தாப்பனே, நேரான உம்முடைய பாதையில், உம்முடைய சித்தத்தில் உம்முடைய ஜனத்தை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, அவருடைய வாழ்வில் வெற்றி உண்டாகட்டும். மேற்கொள்ள முடியாமல் தவிக்கிற அந்த காரியங்களில் வெற்றி உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும். தாப்பனே, மாபெரும் வெற்றியை நீர் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, முடியாது என்று யோசித்து கொண்டிருந்த அந்த காரியத்தில் ஜெயம் உண்டாகட்டும். நடக்கவே நடக்காது என்று சொன்ன அந்த காரியத்தில் தாப்பனே, உம்முடைய அற்புத வல்லமை வெளிப்படட்டும். மனிதர்களுக்கு முடியாதது தேவனால் ஆகும், தேவனுக்கு முடியும், தேவனால் செய்ய முடியும் என்று வாசிக்கிறோமே. தாப்பனே, உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், உம்முடைய அற்புதம் நடைபெறட்டும். அந்த முடியாத, இம்பாசிபிளான அந்த காரியத்தை நீர் செய்து முடிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. நிச்சயமாகவே நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்களை தொடரும் என்று சொன்னீரே. தாப்பனே, உம்முடைய வார்த்தையின்படியே ஆசீர்வாதமும் பெருக்கமும் நன்மையும் கிருபையும் இந்த ஜனத்தை தொடரட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை நினைக்கிறவர். ஹல்லேலூயா. இன்றைக்கி அந்த காரியத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். நம்மை நினைத்து பார்க்கிற, நம் நினைவாய் இருக்கிற, ஆதி முதல் நம்மை குறித்து யோசித்து நம்மை ஆசீர்வதிக்கிற நம்முடைய சிருஷ்டி கர்த்தர். இந்த யெகோவா ஈரே அப்படின்ற அந்த வெளிப்பாட்டுக்கு இந்த காரியம் ரொம்ப முக்கியம். அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். போன மெசேஜில் நம்ம எப்படி மீட்பின் காரியத்தில் யெகோவா ஈரேவாக கர்த்தர் எப்படி செயல்பட்டார் அப்படின்றத போன மெசேஜில் நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே, மனிதன் பாவம் செய்து விழுவதற்கு முன்பாகவே, மனிதன் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே மனிதன் பாவம் செய்வான். அவனுடைய வீழ்ச்சி, பாவம், அழிவு, நாசம், மரணம், பிசாசுகளாம் வாசலை திறக்கும். அவனை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்க வேண்டும். அவனுக்கு ஒரு மீட்பர் தேவை. அவனால் சொந்தமாக தன்னைத்தானே அவனால் மீட்டு கொள்ள முடியாது. அவனுக்கு ஒரு இரட்சகர், ஒரு மெசியா அவசியம் அப்படின்னு கர்த்தர் முன்னமே கண்டு
உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவராகிய இயேசு அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியை ஆயத்தம் பண்ணினார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இந்த காரியங்களெல்லாம் போன மெசேஜில் நம்ம தியானித்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நீங்கள் ஒருவேளை கேட்கலன்னா அதை போய் கேளுங்க. இதெல்லாம் நல்ல அற்புதமான வெளிப்பாடுகள். உங்கள் வாழ்வை கட்டுகிற, உங்கள் வாழ்வை ஒரு வீட்டை கட்டுவது போல் இந்த வெளிப்பாடுகள் கட்டும். ஹல்லேலூயா, வாழ்வில் நன்மைகள் உண்டாகும். அதனால் தயவுசெய்து ஒருவேளை நீங்கள் அதை கேட்கலன்னா போய் கேளுங்க. ரைட். நேரம் நம்ம எப்போதுமே கர்த்தருடைய வார்த்தையில் நேரத்தை முதலீடு செய்ய வேண்டும். நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையில் நேரத்தை முதலீடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த வார்த்தையிலிருந்து அறுவடையை செய்வீர்கள். அந்த வார்த்தையில் இருக்கிற வெளிச்சம், அந்த வார்த்தையிலிருந்து விசுவாசம், அந்த வார்த்தையிலிருந்து ஞானம், இதெல்லாம் அறுவடை செய்வீங்க. அந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, நம்முடைய டெக்ஸ்ட்டை வாசிப்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். இந்த அத்தியாயம் அநேகருக்கு நல்ல ஒரு பரிச்சயமான அத்தியாயம். நேற்று இதை கொஞ்சம் நம்ம நல்லா ஆழமாக டீட்டெயில்டாக பார்த்தோம். இன்றைக்கி நம்ம முழுசாக ரிப்பீட் பண்ண போகிறதில்ல. நம்ம டெக்ஸ்ட்டை வாசிச்சுட்டு இன்றைக்கி நான் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். 13 மற்றும் 14ஆம் வசனங்களை வாசிப்போம். ஆபிராம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிராம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிராம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனால கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல தான் இந்த யெகோவா ஈரே அப்படின்ற அந்த நாமம் வெளிப்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாகவே கர்த்தர் யெகோவா ஈரேவாக செயல்பட்டிருக்கிறார். இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டுக்கு முன்பாகவே. ஏன்னா அது அவருடைய சுபாவம், கர்த்தருடைய சுபாவம் இது. அதனால் அவர் ஆதி முதற்கொண்டே இந்த விதமாக செயல்படுகிறார். இன்றைக்கி அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த இடத்துல தான் முதலாக இந்த நாமம் நமக்கு வெளிப்பாடாக கொடுக்கப்படுகிறது. யெகோவா ஈரேனா என்ன அர்த்தம்? பொதுவாக நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறவர் நம்ம சொல்கிறோம், கரெக்டு தான். ஹல்லேலூயா. அதை இன்னும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. என்னென்னா, அவர் காண்கிறாராம். ரைட். எதை காண்கிறார்? நம்முடைய தேவைகளை, நமக்கு இந்த காரியம் தேவை அப்படின்றது அவர் முன்னமே காண்கிறார். அதை முன்னமே கண்டு அந்த தேவைக்கான பதிலை அவர் ஆயத்தம் செய்கிறார். அந்த தேவை நிவர்த்தி செய்வதற்கான காரியங்கள் என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் ஏற்பாடு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அந்த விதமாகத்தான் மனிதனுடைய வீழ்ச்சியை பார்க்குறாரு. அவனுடைய பாவத்துக்கு ஒரு பரிகாரம் தேவை, அவனை மீட்பதற்கு இரட்சகர் தேவை அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவராகிய இயேசுவை அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாக உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆயத்தம் பண்ணினார்னு பார்த்தோம். இந்த இடத்துல நம்ம பார்த்தாலும் பாருங்கள், ஆபிரகாம் தன் பிள்ளையை பலி கொடுக்க இந்த இடத்துல வரார். ரைட். அவர் ஒரு விசுவாசத்தோடு வரார். நேற்று இதெல்லாம் நல்லா நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். ரைட். கர்த்தர் ஈசாக்கில் உன் சந்ததி அழைக்கப்படும் அப்படின்னு வாக்குத்தத்தம் கொடுத்துருந்ததுனால ஈசாக்குக்கு இன்னும் பிள்ளை கூட பிறக்கலை. கர்த்தர் அவனை குறித்து மகிமையான காரியங்களை பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் நிறைவேறலை. அப்போ ஈசாக்கு நாம் பலியாக ஒப்பு கொடுத்தாலும் கர்த்தர் அவனை உயிரோடு எழுப்புவார். ஏன்னா கர்த்தர் பொய் சொல்ல மாட்டார், கர்த்தர் வாக்கு மாற மாட்டார், உடன்படிக்கையை மீற மாட்டார் அப்படின்ற அந்த நம்பிக்கையில், ரைட், நான் பிள்ளையை பலியாக கொடுக்க போகிறேன், ஆனால் கர்த்தர் என் பிள்ளையை உயிரோடு எழுப்புவார் அப்படின்ற விசுவாசத்தோடு ஆபிரகாம் பலியிட்டார் என்பதை நாம் பார்த்தோம். இதே விசுவாசத்தோடு தான், இதே எதிர்பார்ப்போடு தான் பிதாவாகிய தேவன் ஆண்டவராகி இயேசுவை சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தாருன்றதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்குது. இந்த அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம் பைபிளில். கட்டாயம் இது கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா தியானிங்க, மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். கவனிங்க, பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசுவை சிலுவையில் பலி கொடுக்கும்போது, ஒப்பு கொடுக்கும்போது, அங்கே ஆண்டவராகிய இயேசுவை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்ப போகிறேன் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்போடு தான் சிலுவையில் பலி கொடுத்தார். என் பிள்ளையை நான் மொத்தமாக இழக்க போகிறேன்னு கொடுக்கல, என் பிள்ளையை பலியாக கொடுக்க போகிறேன், ஏன்னா அது மூலமாக தான் மனுஷனை மீட்க முடியும். ஆனால் என் பிள்ளையை நான் மறுபடியும் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுப்புவேன்
அப்படின்ற அந்த திட்டத்தோடு தான் பிதா சிலுவையில் இயேசுவை பலி கொடுத்தாருன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா. இங்கே இன்னொரு பாயிண்ட் இருக்குது, ரைட். ஈசாக்குக்கு பதிலாக அந்த ஆட்டுக்கடா பலியாக கொடுக்கப்பட்டது. இது பாருங்கள், ஆண்டவராக இயேசு நமக்காக செய்ததை குறிக்கிறது. நம்ம பாவத்துக்காக மரித்திருக்கணும், ஆனால் நமக்கு பதிலாக ஆண்டவராக இயேசு பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அந்த பாயிண்ட்டு இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. ஆபிரகாமுக்கு தெரியாது, ரைட், கர்த்தர் என்னை நிப்பாட்ட போகிறாரு, என் பிள்ளைக்கு பதிலாக எனக்கு இன்னொரு பலி தேவைப்படும் அப்படின்னு ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் அந்த தேவையை முன்னமே பார்க்குறாரு. ஆபிரகாம் கீழ்ப்படிதலை பார்க்குறாரு. ஆபிரகாம் கீழ்ப்படுகிறதுனால அவனுடைய பிள்ளைக்கு பதிலாக வேறொரு பலியை கொடுக்க வேண்டும் என்பதையும் பார்க்கிறார். அதுக்காகவே ஒரு ஆட்டுக்கடாவை ஆயத்தம் பண்ணுகிறார். ஆட்டுக்கடாவை ஆயத்தம் பண்ணி கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த இடத்துல அந்த ஆட்டுக்கடா ஒரு புதரில் சிக்கி இருக்கிற மாதிரி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஏற்பாடு பண்ணுறாரு பாருங்க. கரெக்டாக ஆபிரகாம் அங்கே வர்றப்ப அந்த ஆட்டுக்குட்டி ஆல்ரெடி ரெடியாக இருக்குது, ரைட். ஆபிரகாம் இப்படி அப்படி பார்க்குறாரு, ஆட்டுக்கடை கண்ணுக்கு முன்னாடி இருக்குது, கர்த்தர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். இதுதான் யெகோவா ஈரே, நம்முடைய தேவைகளை முன்னமே கண்டு அவைகளை பூர்த்தி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த விதமாக தான் கர்த்தர் தன்னுடைய சிருஷ்டிப்பில் செயல்பட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் சிருஷ்டிக்கும்போது பாருங்கள், மனிதனுக்கு என்னெல்லாம் தேவை என்பதை முன்னமே கண்டார். ஹல்லேலூயா. அந்த சிருஷ்டிப்பை நம்ம இன்றைக்கி கொஞ்சம் தியானிக்க போகிறோம். அந்த சிருஷ்டிப்பை நீங்கள் ஆக்சுவலாக டைம் எடுத்து நல்லா தியானிக்கணும். அந்த ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 அதிகாரம்லாம் நல்லா நேரம் எடுத்து யோசித்து ஜபத்தோடு தியானிக்கணும். அளவில்லாத வெளிப்பாடுகள் அதில் இருக்குது, ரைட். இன்றைக்கி நம்ம எந்த ஆங்கிள் இருந்து அதை பார்க்க போகிறோம். கர்த்தர் பாருங்கள், சிருஷ்டிக்கும்போது மனுஷனுக்கு என்னெல்லாம் தேவைப்படும், இந்த பூமி ஒழுங்காக செயல்படுவதற்கு, இந்த மனிதனுக்கு இந்த பூமி ஒரு நல்ல வாசஸ்தலமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை, ரைட். மனிதன் வாழுவதற்கு இந்த பூமியில் என்னெல்லாம் தேவை, எப்படிப்பட்ட பிரமாணங்கள் தேவை, எப்படிப்பட்ட இயற்கை சூழ்நிலைகள் தேவை, எப்படிப்பட்ட ஒழுங்குகள் தேவை, எப்படிப்பட்ட ஆகாரங்கள் தேவை, இப்படின்னு பல காரியங்களை நுணுக்கமாக யோசித்து திட்டம் போட்டு கர்த்தர் இந்த பூமியை உருவாக்கினார். கர்த்தர் இந்த பூமியை உருவாக்கும்போது நாம் அவருடைய மனதில் இருந்தோம். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனம் இருக்கிறது, அதை கொஞ்சம் வாசிப்போம், ரைட். வாசிச்சுட்டு நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். ஹல்லேலூயா. சங்கீதம், ஹல்லேலூயா டு ஜீசஸ். சங்கீதம் 115 போங்க. இங்கே சங்கீதம் 115, இதுவும் ஒரு அற்புதமான சங்கீதம். இது கொஞ்சம் நேரம் எடுத்து படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஹல்லேலூயா. 12ஆம் வசனத்திலேருந்து கொஞ்சம் வாசிப்போம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் என்ன செய்கிறாரா? ஒரு சிலர் கேட்குறாங்க, கர்த்தர் என்னை குறிச்செல்லாம் யோசிப்பாரா பிரதர்? நான்லாம் அவர் கண்ணில் படுறேன்னா எனக்கெல்லாம் ஏதாவது செய்வாரா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி சத்தியங்களை நீங்கள் கண்டெடுக்க வேண்டும். அது வேதம் போதிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது ஜீவனாக இருக்கிறதாம். என்னவா இருக்கிறது? ஜீவனாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை நினைக்கிறார், கர்த்தர் நம்மை காண்கிறார், கர்த்தர் அறிந்திருக்கிறார், கர்த்தர் நம்முடைய கூக்குரலை கேட்கிறார். இதெல்லாம் நம்மை குறித்த கர்த்தருடைய செயல்பாட்டு முறை. நம்மை குறித்து யோசிக்கிறவராக இருக்கிறார் கர்த்தர், நம்மை காண்கிறவராக இருக்கிறார், நம்முடைய பிரச்சனைகளை பாடுகளை அறிந்தவராக இருக்கிறார், நம்முடைய கூக்குரலை கேட்கிறவராக இருக்கிறார். இதெல்லாம் மனசில் ஆழமாக இருக்கணும், ரைட். கர்த்தர் என்னை குறித்து யோசிச்சுட்டு இருக்கிறார், என்ன பார்க்குறாரு, என்ன கண்ணோக்கி பார்க்குறாரு, என் கூட இருக்கிறார். இதெல்லாம் ஆழமான ஒரு காரியம். கேட்குறதுக்கு சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் இந்த வெளிப்பாடுகள் உங்கள் மனசில் ஆழமாக பதியும் போது உங்கள் வாழ்க்கையே மாறிடும். எதை கண்டும் பயப்பட மாட்டீங்க, யாரை கண்டும் பயப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை தைரியமாக சந்திப்பீங்க. சந்திக்கிறது மட்டும் இல்லை, ஜெயம் பெறுவீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். இதை கொஞ்சம் கவனிங்க. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எந்த கர்த்தர்?
வானத்தையும் பூமியும் படைத்த. இதில் பல அர்த்தங்கள் இருக்குது. ஒன்று, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். நாம் வாழுகிற இந்த பூமி, நாம் சாப்பிடுகிற இந்த உணவு, நமக்கு தேவையான சகலத்தையும் உண்டு பண்ணின இந்த தேவன் நம்மை நினைக்கிறார், நம்மை ஆசிர்வதிக்கிறார். ஹல்லேலூயா! இவ்வளவு பெரிய தேவன், இவ்வளவு அன்புள்ள தேவன், இவ்வளவு ஞானமுள்ள தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறார். ரைட்? இதெல்லாம் வாழ்க்கையை மாற்றுகிற சத்தியங்கள். இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. ரைட்? அப்போ இங்கே நம்ம ஒரு குறிப்பை பார்க்குறோம். அவர் நம்மை நினைக்கிறவராக இருக்கிறார், நம்மை நினைத்திருக்கிறார். அவர் மனசில் நம்ம இருக்கோம். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பல இடத்துல பார்த்தீங்கன்னா வேதம் இப்படி போதிக்கிறது, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கர்த்தர் நம்மை குறித்து யோசித்தார் என்று வேதம் நம்மளுக்கு திட்டமாய் போதிக்கிறது. ஒரு சில வசனங்களை நம்ம இங்கே கொஞ்சம் பார்ப்போம். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம், ஹல்லேலூயா, முதல் அதிகாரம், இங்கே 3ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏன் ஆசீர்வதித்திருக்கிறார்? நம்ம குறித்து ஆல்ரெடி யோசிச்சிருக்கிறார். என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் தேவை, அவனுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவை, அவனுக்கு தேவையானதை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா! தமக்கு முன்பாக சொல்லுங்கள், 4ஆம் வசனம், நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர், கவனிங்க, உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்போ பாருங்கள், உலக தோற்றத்துக்கு முன்பாக இருந்து நம்மை குறித்து கர்த்தர் யோசித்து கொண்டு இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைக்கிறார். சொல்லுங்கள், வாயத்திலிருந்து நல்லா சத்தமாக சொல்லுங்கள், கர்த்தர் என்னை நினைக்கிறார், என்னை குறித்து யோசனையுள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், இது ஏன் முக்கியம் அப்படின்னா, யோசிக்கிறவங்க தான், நம்ம குறித்து யோசிக்கிறவங்க தான் சரி பிள்ளைக்கு இது தேவை அது தேவை அப்படின்னு பார்த்து செய்வாங்க இல்லையா? நம்ம குறித்து யோசனையே இல்லை, நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான்னு நம்ம என்ன செய்ய முடியும்? என்ன செய்வாங்க? செய்ய மாட்டாங்க இல்லையா? எனக்கு ஞாபகம் இருக்குது பாருங்கள், எங்கள் அம்மா இருக்கும்போது என்னை குறித்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. எனக்கு ஒரு பிறந்த நாள் வருதுன்னா, பிறந்த நாளுக்கு முன்னாடியே பல நாட்கள் முன்னாடியே அவங்க பிள்ளைக்கு பிறந்த நாள் வந்துருச்சு அப்படின்னு யோசிப்பாங்க. அவனுக்கு ஏதாவது செய்யணும், அவனுக்கு இதை வாங்கணும் அதை வாங்கணும், இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு யோசிப்பாங்க. எனக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் என் மனைவியை குறித்து யோசிப்பாங்க. எங்கள் அம்மா மாதிரி மாமியார் கிடைக்கிறதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதம். யோசிப்பாங்க பாரு, என் மனைவியை குறித்து யோசிப்பாங்க. ஆமாம், பிள்ளைக்கு இந்த ட்ரெஸ்ஸு வேணும், அங்கே இருக்கிறா, நான் அவளுக்கு அவளுக்கு இப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸு பிடிக்கும். ஒரு சிலர்லாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுப்பாங்க இல்லையா? ரைட்? அப்படி இல்லை, எங்கள் அம்மா வந்து என் ஒய்ஃபுக்கு என்ன பிடிக்கும்னு யோசிச்சு, அவளுக்கு என்ன மாதிரி வாங்கணும்னு யோசிச்சு, அதை யோசித்து வாங்குவாங்க. ரைட்? வாங்கி அனுப்புவாங்க. அந்த மாதிரிலாம் செய்வாங்க பாருங்கள். இப்போ நம்ம பெற்றோரையும் யோசிக்கிறோம். ஏன் நம்ம மைண்டில் யோசிச்சுட்டு, நம்ம பிள்ளைகளை குறித்து யோசிச்சுட்டே இருக்கோம். இப்போ பாருங்கள், எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. அவங்க குறித்து யோசனை, என் பிள்ளை இந்த 12ஆம் கிளாஸ் முடிச்சிருவான், அந்த காலேஜுக்கு இப்படி சீட்டு வாங்கணும், அதுக்கு இந்த இவ்வளோ பணம் தேவைப்படும், அதை செய்யணும் இதை செய்யணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும், மைண்டில் ஓடுது. ரைட்? அவங்களுடைய நினைவாக நாம் இருக்கிறோம். நினைவாக இருக்கிறதுனால அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை பண்ணுறோம் இல்லையா? அதனால் இது எங்கேருந்து வருது? கர்த்தர்கிட்ட இருந்து தான் வருது நமக்கு இந்த சுபாவம். ரைட்? எனக்கு சின்ன பிள்ளை இருக்குது, எனக்கு இன்னொரு 2வது பையன். அவன் என் மூத்த பையன் ஒரு டைப்பு, சின்ன பையன் இன்னொரு டைப்பு. அப்போ இவனுக்கு என்ன பிடிக்கும், இவனுக்கு என்ன தேவை அப்படின்னு அவனை குறித்து ஒரு யோசனை ஓடிக்கிட்டுருக்கோம். ரைட்? ஹல்லேலூயா! அவங்க நம்ம பிள்ளைகளோட நினைவாக இருக்கிறோம் இல்லையா? நினைவாக இருந்து அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை, என்னெல்லாம் பண்ணணும், எப்படி பண்ணணும், அவனுக்கு என்ன மாதிரி பிடிக்கும், அவனுக்கு எதை செய்யணும், எப்போ செய்யணும், இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இல்லை? ஹல்லேலூயா! அப்போ பாருங்கள், கர்த்தர் அவர் நம்முடைய பரம தகப்பன், நம்மை குறித்து யோசித்து கொண்டு இருக்கிறார். ரைட்? உலக தோற்றத்துக்கு முன்பாக இருந்தே யோசித்து கொண்டு இருக்கிறார். என் பிள்ளை இப்படி இருக்கணும், இந்த ஊரில் பிறக்கணும், இப்படிப்பட்டவனாக இருக்கணும், அவனுக்கு இந்த மாதிரி தாளந்துகள் இருக்கணும், அவனுக்கு இப்படிப்பட்ட கிருபைகள் இருக்கணும், அவன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்து முடிக்கணும், இந்த திட்டத்தை அவன் நிறைவேற்றணும், என்னுடைய ராஜ்யத்தில் அவனுக்கு இந்த பகுதி, இந்த ஒரு பார்ட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை நம்மை குறித்து யோசித்து, நம்மை குறித்து சிந்தித்து, நம்மை உருவாக்கினார், நம்மை சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா!
நம்ம சிருஷ்டிச்சது மட்டுமல்ல பாருங்கள், இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போதும் நம்மளை குறித்து யோசிக்கிறார். மனுக்குலத்துக்கு என்ன தேவை, மனிதன் இங்கே நல்லா வாழணும்னா அவனுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு கர்த்தர் யோசிக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு இந்த காஸ்மோஸ் பற்றி குறித்து படிப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரைட். அதாவது இந்த பூமி எப்படி உருவாக்கப்பட்டது, இந்த பூமியில் மனிதன் வாழ்வதற்கு என்ன காரியங்கள் தேவை, ரைட், ஆரிஜின் ஆஃப் லைஃப், அந்த மாதிரி அந்த காரியங்கள்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம். அதனால் அதை குறித்து நல்ல ப்ராப்பரான புக்ஸ் எல்லாம் நான் படிப்பேன். அப்போ அதில் வாசிக்கும் போது பாருங்கள், அநேக காரியம், அற்புதமான காரியங்கள் சொல்கிறாங்க. ரைட். உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ மனுஷனுக்கு ஒரு கோள், ஒரு பிளானட்டில் ஜீவன் இருக்கணும்னா ஒரு காரியம் அத்தியாவசியம். இது இல்லைன்னா ஜீவன் சாத்தியமே கிடையாது. தண்ணீர். ஆனாலும் இப்போ இந்த இன்றைக்கி பார்த்திங்கன்னா மற்ற கோள்கள், மற்ற கிரகங்கள் எல்லாம் இது இருக்குதா, அது பேர் என்ன, ஜீவராசிகள் இருக்கிறாங்களா அப்படின்னு தேடுறத ரொம்ப நாளாக சயின்டிஸ்ட்லாம் ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்குறாங்க. ரைட். அவங்க போகிற இடத்துலலாம் பாருங்கள், முதல்ல ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க. நிச்சயமாக ஆட்கள் இருப்பாங்க. ஒரு காலத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க சந்திரனில் ஆள் இருக்கிறாங்க. கடைசியில் இப்போ சந்திரனை பார்த்தாச்சு, அங்கே யாரும் கிடையாது. சரி, அப்புறம் பார்த்தாங்க செவ்வாய் கிரகத்தில் ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னாங்க. சரி, அங்கேயும் போய் பார்த்தாச்சு, அங்கேயும் ஒருத்தரும் கிடையாது. ரைட். இப்படி இங்கே இருக்கிறாங்க, அங்கே இருக்காங்கன்னு அவங்களும் தேடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் கிடைக்கல. இப்போ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துல ஜீவன் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்குதான்னு இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஆள் இருக்கிறாங்கன்ற ஒரு நிச்சயம் இருந்துச்சு முன்னாடி, இப்போ அதெல்லாம் காலியாகிடுச்சு. ரைட். சரி, ஆள்லாம் இல்லை. ரைட். இந்த பூமின்றது இட்ஸ் எ யுனிக் கிரியேஷன். இந்த பூமி ஒரு தனித்துவமான ஒரு இந்த மாதிரி இன்னொரு கோள் கிடையாது. ரைட். இது ஆக்சிடெண்ட்டாக உருவான ஒரு கோள் கிடையாது. இதெல்லாம் கர்த்தர் பார்த்து செஞ்சது. மக்களுக்கு, சயின்டிஸ்ட்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ விளங்க ஆரம்பிச்சிருக்குது. ரைட். நீங்கள் இப்போ இந்த சிருஷ்டிப்பு குறிச்செல்லாம் பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ட் டிசைன் அப்படின்னு ஒரு பிரான்ச் வந்திருக்குது. ரைட். அதில் இன்னும் அதிகமாக மக்கள் அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ரைட். ஒரு காலத்தில் அது ஒரு இந்த எவல்யூஷன் தியரி பேசுகிறவங்கெல்லாம் அதை நிராகரிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ எவிடன்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டே இருக்குது. அதனால் நிறைய பேரால் அதை கான்ஃபிடெண்ட்டாக எதிர்க்க முடியல. ஏன்னா ஆர்கியூமெண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இது தானாக வந்தது கிடையாது. ரைட். ஞானமுள்ள, ரைட், மகா ஞானமுள்ள ஒருத்தர் இதை சிருஷ்டித்திருக்கிறார், இதை டிசைன் பண்ணியிருக்கிறாருன்ற அந்த ஒரு எண்ணம் சயின்டிஸ்ட் மத்தியில் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக முன்னேறிக்கிட்டு இருக்குது. ரைட். ஹல்லேலூயா. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, அவங்க இந்த காரியத்தை சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ ஒரு கிரகத்தில் இல்லை ஒரு கோள், ஒரு சேட்டிலைட், நம்ம மூன் மாதிரி ஒரு சேட்டிலைட்டில் போய், நேச்சுரல் சேட்டிலைட்டு, ரைட். அப்போ அதில் போய் பார்த்திங்கன்னா ஒரு ஜீவராசி இருக்குதா அப்படின்னு பார்க்கணும்னா, ஜீவராசி வாழ முடியுமா அப்படின்னு பார்க்கணும்னா அங்கே என்ன தேடுவாங்க, தண்ணீர். அந்த தண்ணீர் இருக்குதான்னு பார்ப்பாங்க. தண்ணீர் இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. நீங்கள் மறந்துடலாம், அந்த ஜீவராசி வாழுகிற அந்த மேட்ரையே நீங்கள் மறந்துடலாம். தண்ணி இல்லாமல் வாய்ப்பே கிடையாது. ரைட். அப்போ அதை போய் அதைத்தான் எவிடன்ஸாக பார்க்குறாங்க. கர்த்தர் இதெல்லாம் முன்னமே யோசிக்கிற பாருங்க. மனுஷனுக்கு தண்ணீர் தேவை, ரைட், அப்படின்னு தண்ணீரை இங்கே அளவில்லாமல் வச்சுருக்கிறார். ரைட். ஒரு பக்கம் சமுத்திரத்தில், கடலில் தண்ணீரை வச்சுருக்கிறாரு. அந்த தண்ணீர் ரொம்ப முக்கியம். நம்ம சில சமயம் என்னத்துக்கு இவ்வளோ உப்பு தண்ணி என்னத்துக்கு இருக்குதுன்னு யோசிக்கிறோம். இந்த பூமியில் இந்த வெப்பத்தை, சூரியத்திலிருந்து அந்த வெளிச்சம், அந்த வெப்பம் வருது இல்லையா, அதெல்லாம் தணிக்கணும்னா அந்த தண்ணீர் தேவை. அந்த தண்ணீர் இல்லைன்னா இது ஒரு வெறும் ஒரு வனாந்தரம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஆயிரும். வெயில் தாங்க முடியாத அளவுக்கு போயிடும். அளவுய. அதனால் அந்த வெப்பத்தெல்லாம் தணிப்பதற்கு இந்த தண்ணீர் அவசியம். இல்லைன்னா இங்கே வாழ்க்கை இருக்க முடியாது. இப்போ கர்த்தர் புதுவானம் பூமியை வேறு மாதிரி சிருஷ்டிக்கிறாரு, அது வேறு, ரைட். அப்போ அவர் வேறு டிசைனில், வேறு டைப்பில் அப்போ உருவாக்குறாரு. ஆனால் இப்போது இந்த காலகட்டங்களில் இந்த சூரியன் நம்முடைய நட்சத்திரமாக இருக்குது, ரைட். அது பக்கத்தில் நம்ம இங்கே இருக்கிறோம். அப்போ அந்த வெப்பத்தெல்லாம் தாங்கணும் அப்படின்னா அந்த 70% தண்ணி இருக்குல்ல பூமியில், அது அவசியம். ஆறுகள், ஏரிகள், கிணறுகள், ஊற்றுகள் இதெல்லாம் வச்சிருக்கிறார். நம்மளாம் கேட்டோம், நமக்கு தெரியுமா தண்ணீர் தேவைன்னு?
இல்லை, மனுஷனுக்கு தண்ணீர் தேவைன்னு அவன் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் யோசித்து தண்ணீரை இங்கே உருவாக்கி வச்சார். அந்த தண்ணீர் இருக்கிறதுனால தான் இங்கே ஜீவன், இல்லைன்னா ஜீவன் வாய்ப்பே கிடையாது. இப்போ இந்த வளிமண்டலம் அட்மாஸ்பியர் பார்க்குறோம் இல்லையா, இந்த அட்மாஸ்பியரில் பாருங்கள், இப்போ என்ன இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ரைட். இந்த 4 தான் ப்ரைமரி எலிமெண்ட்ஸ் இந்த பூமியில் வந்து ஜீவராசிகளுக்கு இந்த 4 அத்தியாவசியம், ரைட். இது 4 இல்லைன்னா வாழ்க்கை வாய்ப்பு கிடையாது. அதுலேயும் ரைட், நம்ம இன்ஃபேக்ட் இந்த லைஃப்பில் வந்து இந்த பூமியில் இருக்கிறது எல்லாமே கார்பன் பேஸ்டு லைஃப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட். அதனால் அந்த கார்பன் எலிமெண்ட் இருக்குது பாருங்கள், அது அட்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ரைட், அதி முக்கியம். அப்போ அதெல்லாம் கர்த்தர் பார்த்து உருவாக்கியிருக்கிறார். அது உருவாக்கப்பட்ட விதம், நான் ரொம்ப சயின்டிஃபிக்காக அதுக்குள்ளே போக விரும்பல மெசேஜில். ஆனால் அந்த கார்பனுக்குள்ளே இருக்கிற இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, இத்தனை புரோட்டான், இத்தனை எலக்ட்ரான்ஸ், இத்தனை நியூட்ரான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லை. அந்த எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஆர்பிட்டை சுற்றி, அந்த நியூக்ளியஸை சுற்றி இத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் அப்படின்னு. அந்த கார்பனை கர்த்தர் வந்து ஒரு விதமாக பயன்படுத்தியிருக்கிறார், உருவாக்கியிருக்கிறார். என்னென்னா, அந்த கார்பன் எலிமெண்ட் வந்து மற்ற அந்த எலிமெண்ட்ஸோடு ஜாயின் பண்ணக்கூடிய விதத்தில் அதை உருவாக்கியிருக்கிறார். அது இந்த பூமியில் வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியம். கர்த்தர் கார்பனை அந்த விதமாக உருவாக்குனதுனால தான் இன்றைக்கி அது வந்து மற்ற இந்த இப்போ ஆக்சிஜன், ஹைட்ரஜன் அது கூடலாம் ஜாயின் பண்ணி பலவிதமான எலிமெண்ட்ஸ், பலவிதமான நன்மையான காரியங்கள்லாம் இந்த பூமியில் இருக்குது. அதை அந்த விதமாக ஜாயின் பண்ணுற விதத்தில் கர்த்தர் உருவாக்கலன்னு வச்சுக்கோங்க, இந்த பூமியில் வாழ்க்கை இருக்காது. ஹல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் யோசித்து செஞ்சுருக்கிறாரு. மைன்யூட்டாக ஒரு ஆட்டம் லெவலில், எலிமெண்ட் லெவலில் கர்த்தர் யோசித்து மகா ஞானத்தோட முன்கூட்டியே யோசித்து டிசைன் பண்ணி உருவாக்கியிருக்கிறார். மனுஷனை குறித்து யோசிக்கிறாரு பாருங்க, ரைட். இன்றைக்கி நம்முடைய சரீரத்துக்கு கார்பன் தேவை, கார்பன் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. அதை யோசித்து பண்ணியிருக்கிறாரு. இப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கோங்க, ஆக்சிஜன் நம்மளுக்கு ரொம்ப தேவை, அது இருந்தால் தான் நம்ம மூச்சு விட முடியும், அது இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. ஆனால் ஆக்சிஜன் வந்து பாருங்கள் சரியான அளவில் இருக்கணும். இப்போ நம்ம இந்த வளிமண்டலம், நம்ம அட்மாஸ்பியரில் கரெக்டான பர்சன்டேஜில் கர்த்தர் ஆக்சிஜனை வச்சுருக்கிறார். இது வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா மூச்சு திணறி செத்து போவோம், மூச்சு விட முடியாது நம்மளால், ரைட். இது ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பூமி பற்றி எரிஞ்சிடும். ஏன்னா ஆக்சிஜன் வந்து கம்பஸ்டபிள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தீப்பிடிக்கக்கூடிய ஒரு காரியம், ரைட். அப்போ வந்து பாருங்கள், அந்த இந்த சூரிய வெப்பம், இந்த ஆக்சிஜனுடைய அதிக அளவு ரெண்டும் கம்பைன் ஆச்சுன்னா எரிஞ்சிடும் எல்லாம். ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய இந்த பூமியோட இந்த புவி ஈர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் கர்த்தர் வச்சுருக்கிறாரு. இது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அந்த அட்மாஸ்பியரே கொலாப்ஸ் ஆயிரும்னு சொல்கிறாங்க, ரைட். இப்போ இந்த ஜூபிட்டர்லலாம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ரொம்ப பெரிய ஒரு கோள் இல்லையா, அது பெரிய பிளானட்டு. அப்போ அதோட கிராவிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி. அந்த கிராவிட்டி அவ்வளோ அதிகமாக இருக்கிறதுனால அட்மாஸ்பியரே அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும். ஆனால் நம்ம பூமியை கர்த்தர் வந்து அப்படி அதிக கிராவிட்டி இல்லாததாக வச்சுருக்கிறார், சரியான அளவில் வச்சுருக்கிறார். ரொம்ப கம்மியாக இருந்தால் நம்மளால் நடமாடக்கூட முடியாது. இப்போ நம்மளுடைய நிலாவில் போய், சந்திரனில் அங்கே போய் நீங்கள் சாதாரணமாக நடக்க முடியாது. ஏன்? கிராவிட்டி ரொம்ப கம்மி, நடக்க முடியாது, ரைட். எந்த வேலையும் ஒழுங்காக பார்க்க முடியாது. ஆனால் நம்ம இங்கே பூமியில் நல்லா நடமாடுறோம், நல்லா வேலை பார்க்க முடியுது. ஏன்? கர்த்தர் வந்து என் பிள்ளைய நல்லா இருக்கிறதுக்கு, சௌரியமாக இருக்கிறதுக்கு இந்த அளவுக்கு ஒரு புவியீர்ப்பு சக்தி இருக்கணும் அப்படின்னு யோசித்து அதை அந்த அளவில் கரெக்டாக உருவாக்கி இருக்கிறார். அது இருக்கிறதுனால தான் பாருங்கள் நம்மளால் இப்படி ஜாலியாக உட்கார முடியுது, ஜாலியாக நடக்க முடியுது, பார்க்க வேண்டிய வேலையை சிரமமே இல்லாமல் பார்க்குறோம். இப்போ சந்திரனுக்கு போகிறவங்களாம் எவ்வளோ ஏற்பாடோடு போகணும் தெரியுமா, ரைட். அதுக்குன்னு ஒரு சூட்டை டிசைன் பண்ணுறாங்க. அந்த சூட்டை டிசைன் பண்ணுறது மட்டும் இல்லை, அதுக்குள்ளே அந்த ஆக்சிஜனை வச்சு கொண்டு போகணும். ஏன்னா அங்கே வந்து சுவாசிக்கிறதுக்கு காற்று கிடையாது, செத்து போவோம் அந்த சூட்டு இல்லாமல் போனால், ரைட். இங்கே நம்மளுக்கு கர்த்தர் அப்படிலாம் யோசிச்சு வச்சுருக்கிறாரா? அந்த யோசனையே வராத அளவுக்கு நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நல்ல ஒரு சரீரத்தை கொடுத்துருக்கிறார். இந்த பூமியில் வாழ்வதற்கு தேவையான சரியான சரீரத்தை நமக்கு இந்த பூமியின் மண்ணிலிருந்து உருவாக்கி கையில் கொடுத்துருக்கிறார். எவ்வளோ பெரிய தேவன், யோசிச்சு பாருங்க, ரைட். நம்ம சுவாசிப்பதற்கு தேவையான காற்றை சரியான அளவில் இங்கே வச்சிருக்கிறார், ரைட்.
நம்ம நடக்கிறது கஷ்டம்னு யோசிச்சிருக்கோமா? ரைட். நடக்க முடியாமல் இப்படி காற்றுல மிதக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை? ரைட். நடக்கலான்னு ஒரு அடி எடுத்தால் தவற மாதிரி இருக்கும் சந்திரன்லலாம். ரைட். அப்போ அந்த விதமாக கஷ்டம்லாம் இல்லாமல் நம்ம நல்லா இருப்பதற்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் யோசித்து பண்ணியிருக்கிறார். இது சொல்கிறாங்க பாருங்கள், இந்த பூமியில் ஒரு கோளில் உயிரினங்கள் வாழணும்னா ஒரு 26 காரியங்கள் இருக்குது. இது அத்தியாவசிய காரியங்கள். ரைட். 26 காரியங்கள். இப்போ நான் ஒரு சில காரியங்களை சொன்னேன், இந்த ஆக்சிஜன் அளவு, கார்பன், அப்புறம் தண்ணீர், புவியீர்ப்பு சக்தி, இதை குறிச்செல்லாம் சொன்னேன் இல்லையா? இதெல்லாம் ஒரு சில காரியங்கள். இந்த மாதிரி நிறையா இருக்குது. ரைட். அதில் குறிப்பாக இந்த 26 காரியங்கள் அத்தியாவசியம், மஸ்ட்டு. அதுவும் பாருங்கள், இது எல்லாம் இருந்தால் பத்தாது, இது எல்லாம் சரியான அளவில் இருக்கணும். என்ன அந்த லாஸ்ட் டெசிமல் பாயிண்ட் அளவுக்கு அக்யூரேட்டாக சரியாக இருக்கணும். அப்படி சரியாக இருந்தால் தான் வாழ்க்கை இங்கே வாழ முடியும் இந்த பூமியில். சரியான அளவில் இல்லைன்னா முடியாது. இந்த மாதிரி படிப்புகளில் பாருங்கள், ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, ஃபைன் டியூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு காரியமும் நுணுக்கமான அளவுக்கு சரியான மெஷர்மெண்ட்டில் கர்த்தர் அதை படைச்சி வச்சுருக்கிறார். அதில் கொஞ்சம் இந்த சைடு இல்லை கொஞ்சம் அந்த சைடு மாறுச்சுன்னா போச்சு, அவ்வளோதான் எல்லாம். அந்த அளவுக்கு ப்ரிசைஸாக, ரைட், கரெக்டாக, அக்யூரேட்டாக கர்த்தர் எல்லாத்தையும் படைச்சி வச்சுருக்கிறார் எல்லாம். அது இன்னொன்று யோசிச்சு பாருங்கள், இந்த 26 காரியம் தனித்தனியாக கரெக்டான அளவில் இருக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் இந்த 26 காரியங்களும் இணைந்து செயல்படணும், கரெக்டான அளவில் இருக்கணும். ஒவ்வொன்றும் மற்றதோடு இணைந்து செயல்படக்கூடிய அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணணும். ரைட். ஒருங்கிணைக்கணும். இதெல்லாம் தானாக நடக்குமா? வாய்ப்பே கிடையாது. நீங்களாம் அந்த ப்ராபபிலிட்டிலாம் படிச்சிருந்தீங்கன்னா, மேத்தமேட்டிக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் படிச்சிருந்தீங்கன்னா பாருங்கள். ரைட். இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இந்த ப்ராபபிலிட்டி, மேத்தமேட்டிக்கல் ப்ராபபிலிட்டிலாம் போட்டு பார்த்தீங்கன்னா, இப்படி எல்லாம் கரெக்டான அளவில் இருந்து இது எல்லாம் இணைந்து செயல்படுவதற்கு மேத்தமேட்டிக்கலாக பாசிபிலிட்டியே கிடையாது. இதை ஒரு அளவில்லாத ஞானமுள்ள ஒருவர் இதை பார்த்து டிசைன் பண்ணி உருவாக்கினால் ஒழிய இப்படிப்பட்ட ஒரு கோள் ஜீவராசிகளை ஆதரிக்கும் விதத்தில் உருவாக்கப்படுவது வாய்ப்பே இல்லை. தானாக இது உருவாவதற்கு வாய்ப்பே கிடையாது. கர்த்தர் நம்மளுக்காக பார்த்து யோசித்து இந்த காரியங்களெல்லாம் நமக்காக செஞ்சுருக்கிறார். நம்மளுக்கு சாப்பாடு தேவைன்னு யோசித்து நமக்காக கனிகளையும் செடி கொடிகளெல்லாம் மரங்களெல்லாம் உருவாக்கி வச்சுருக்கிறார். நம்ம சரீரத்துக்கு தேவையான ஊட்டச்சத்தை அந்த கனிகளுக்குள்ளே, அந்த இலைகளுக்குள்ளே, அந்த வெஜிடபிள்ஸ், காய்கறிகளுக்குள்ளே கர்த்தர் வச்சுருக்கிறாரு பாருங்கள். ரைட். எப்படி அது ரெண்டும் எப்படி இணைந்து செயல்படுதுன்றதை கொஞ்சம் பாருங்கள். என் சரீரத்துக்கு தேவையான ஊட்டச்சத்தை அந்த கனிகள்லையும் அந்த காய்கறிகளையும் வச்சுருக்கிறார். எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லி மிருகங்களை உருவாக்கி வச்சுருக்கிறார். யோசிச்சு பாருங்கள், மனுஷ சரீரத்துக்கு தேவையான ஊட்டச்சத்தை ஒவ்வொரு மிருகத்துக்குள்ளேயும் கர்த்தர் வச்சுருக்கிறார். அதனால தான் நம்ம அதை அடித்து சாப்பிடும்போது அந்த மிருகத்தின் அந்த மாமிசம் நம்முடைய சரீரத்திற்கு பலத்தையும் சத்துவத்தையும், ரைட், போஷாக்கையும் ஊட்டச்சத்தையும் கொடுக்குது இல்லையா? ரைட். ஒரு மாடுலேருந்து வர்ற பால் என் சரீரத்தை பலப்படுத்துது. ஏன்? அந்த பாலில் எனக்கு தேவையான ஊட்டச்சத்தை கர்த்தர் உள்ளே வச்சுருக்கிறார். இதெல்லாம் எவ்வளவு நுணுக்கமான ஒரு காரியம் தெரியுமா? இதெல்லாம் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிறோம், எல்லாம் நம்ம பிறந்ததுலேருந்து இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதை உருவாக்கி இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்தை எல்லாம் ஒருங்கிணைந்து வேலை பார்க்கக்கூடிய விதத்தில் உருவாக்கணும்னா எவ்வளவு யோசிக்கணும் தெரியுமா? இப்போ நான் ஆக்சிஜனை உள்ளே வாங்கி கார்பன் டை ஆக்சைடை வெளியில் அனுப்புகிறேன். மரம் கார்பன் டை ஆக்சைடை உள்ளே வாங்கி எனக்கு தேவையான ஆக்சிஜனை வெளியில் அனுப்புது. இதெல்லாம் எவ்வளவு ஒரு 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 அற்புதமான படைப்பு! தனித்தனியாக பார்த்தாலே இந்த ஒவ்வொரு படைப்பும் ஆச்சரியமான விதத்தில் இருக்குது. ஆனால் யோசிச்சு பாருங்கள், இந்த படைப்புகள் எல்லாம் ஒன்றிணைந்து மனிதனுடைய வாழ்க்கையை ஆதரிக்க வேண்டும், மனிதனுக்கு தேவையான விதத்தில் அமைய வேண்டும். இதெல்லாம் சாதாரணமாக நடக்கக்கூடிய காரியமா? கர்த்தர் இதை பார்த்து உருவாக்கினார், யோசித்து செய்தார்.
நமக்காக செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த காரியங்களை குறித்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த காரியங்கள்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து உட்காந்து யோசிங்க, சிந்திங்க, தியானிங்க, ஜெபத்தோடு தியானிங்க. பார்த்த வசனங்களெல்லாம் போய் பாருங்கள், பேசின காரியங்களை குறிச்செல்லாம் யோசிங்க. ஹல்லேலூயா. சொன்ன ரெஃபரன்ஸ்லாம் போய் பார்த்து ஓப்பன் பண்ணி நீங்கள் படிங்க. ரைட். இந்த வெளிப்பாடு உங்களுடைய சொந்த வெளிப்பாடு உங்களுடைய இருதயத்துக்குள்ளே மாறணும். ரைட். ஹல்லேலூயா. அப்படி ஒருங்கிணைந்து இந்த காரியங்கள்லாம் எப்படி செயல்படுது அப்படின்லாம் யோசித்து பார்க்கணும். ரைட். அப்புறம் கர்த்தர் மீது ஒரு புது மரியாதை உண்டாகும், ஒரு ஆச்சரியம் உண்டாகும். கர்த்தர் என்னை குறித்து இப்படிலாம் யோசித்து செஞ்சுருக்கிறாரு, எனக்காக செஞ்சுருக்கிறாரு. அந்த ஒரு வெளிப்பாடெல்லாம் உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை மாறிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, நம்ம இந்த காரியங்களை குறித்து அடுத்த மெசேஜில் தியானிப்போம். இந்த மெசேஜை நீங்கள் இந்த வீடியோ உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் அனுப்பிச்சி வைங்க. உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள், ஊழியக்காரங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி வைங்க. உங்களாம் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.